ஒரு சிலர் என்னை ரொம்ப கேவலமாக திட்டாங்க. அதுக்காக தான் இப்போ வீடியோ போடுறேன். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ மனசாட்சி இல்லாத ஒரு தற்குறி நீயே. அதாவது திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்களுக்கு எதிராக மனசாட்சி இல்லாமல் ஓட்டு போட்டவன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. என்னை எப்படி நீங்கள் அப்படி திட்டலாம்? இன்றைக்கி நேற்று நான் அப்படி இருக்கிறேன்? ஒன்றும் இல்லை, என்னை ஆசையாக பெற்று எடுத்து எங்கள் அப்பா அம்மா ஆசையாக வளர்த்தாங்க. அப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லை, தலைமாட்டிலே உட்காந்து மருந்து பூசி விட்டாங்க, வேணுங்கிற சோறு ஊட்டி விட்டாங்க, துணி வாங்கி கொடுத்தாங்க, உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் செலவு பண்ணாங்க, நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வச்சாங்க, நல்ல காலேஜில் சேர்த்து படிக்க வச்சாங்க, அப்புறமேட்டு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு வேலை வாங்கி கொடுத்தாங்க, அதுக்கப்புறமேட்டு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஒரு 8 வயசு 10 வயசு வரைக்கும். அப்புறமேட்டு பையன் நல்லா பழச்சிக்கோன்னு சொல்லி அவங்க எங்கள் அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்தை எனக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க. பிரித்து கொடுத்தவொன்னே அவங்க இந்த சொத்தெல்லாம் வாங்கிட்டு ஒரு வாரத்துலேயே அவங்கள நடு தெருவுக்கு அனுப்பிவிட்டவன் நான். அப்பயே மனசாட்சி இல்லாதவனாக இருந்தவன் நான். என்னை நீங்கள் இப்போ மனசாட்சி இல்லாதவங்கிறீங்க. மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டா மனசாட்சியோடு உங்களுக்கு ஓட்டு போட்டுருவோமா? புதுமை பெண் திட்டத்தில் எங்கள் பிள்ளை படிக்கிறதுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டா உங்களுக்கு ஓட்டு போட்டுருவோமா? தமிழ் புதுவன் திட்டத்தில் எங்கள் பையன் படிக்கிறதுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டா உங்களுக்கு ஓட்டு போட்டுருமா? அப்பா அம்மா 2 பேர்த்தில் யாரோ இல்லாத ஒரு குழந்தைக்கு நீங்கள் மாதம் 2000 ரூபா அன்பு கரங்கள் திட்டத்தில் கொடுத்துட்டா உங்களுக்கு ஓட்டு போட்டுருமா? 7.5 உள்ளே போகிற இன்ஜினியரு டாக்டர் படிக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் படிப்பு செலவை நீங்கள் ஏற்றுக்கிட்டா, கல்லூரி செலவை நீங்கள் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ஓட்டி போட்டுருவோமா? எப்படி நாங்கள் ஓட்டு போடுவோம்? அப்புறம் பேருந்தில் இலவச பயணம் எங்கள் வீட்டுக்காரிக்கு, எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் பாட்டிக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருமா? இன்னெல்லாம் மனசாட்சியில் எதிர்பார்க்காதீங்க. இனி வர்ற முதல்வர் வேட்பாளருக்கு நாங்கள் ஓட்டு போடணும்னா நல்லா கவர்ச்சியான அழகான முகமாக இருக்கணும், எங்களை உசுப்பேற்றி விடுற மாதிரி பேசணும், எங்களை கவர்ற மாதிரி பேசணும். அது மட்டும் இல்லாமல் வயசான தாத்தா பாட்டி எங்கள் அம்மா அப்பா ஓட்டு போடுறவங்களுக்கு நாங்களும் ஓட்டு போட்டால் நாங்கள் வயசு பிள்ளைங்கிறது எப்படி ஊர்ஜிதமாகும்? அதாவது ஒரு சிலர் எக்ஸலில் போவாங்க, சைக்கிளில் போவாங்க வயசானவங்களாம். நாங்களும் அதே மாதிரி போக முடியுமா? நாங்கள் புல்லட்டில் தான் போவோம். அந்த மாதிரி எங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். இனி நல்ல திட்டங்களை கொடுத்துட்டோம், இவங்க மனசாட்சியோட ஓட்டு போட்டுருவாங்கலாம் நினைக்காதீங்க. நீங்கள் நல்ல திட்டத்தை கொடுத்தீங்கன்னா அதில் நாங்கள் அனுபவிச்சுக்குவோம். ஆனால் மனசாட்சியோட ஓட்டு போட மாட்டோம். ஏன்னா இந்த காலத்தை மனசாட்சியை அடகு வைக்கிற காலம் இது. இனிலாம் மனசாட்சியில் எதிர்பார்க்காதீங்க. எந்த திட்டத்தையும் அனுபவிச்சுக்குமே தவிர ஓட்டு போட மாட்டோம். ஓட்டு நாங்கள் சொன்ன கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் போடுவோம். இதுதான் எங்களுடைய நடைமுறை, எங்களுடைய மனம் ஏற்றுக்கொண்ட நடைமுறை. அதனால் நாங்கள் எப்பயுமே இப்படி தான் இருப்போம். வணக்கம், நன்றி. நான் உங்கள் ஃபேஸ்புக் சரவணன். இதனால் நீங்கள் என்னை தற்கொலைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் இப்படி தான் இருப்பேன். வணக்கம், நன்றி. நான் உங்கள் ஃபேஸ்புக் சரவணன். டாட்டா.